ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு கியூபிட் டேல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய விவாகரத்துகள், நிறைய லவ் பிரேக்கப்ஸ், இது நிறைய கதைகளா நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். நிறைய ஆண்களும் பெண்களும் சரி விவாகரத்துக்குள்ள போயிட்டு டிப்ரெஷன்ல இருந்துட்டு அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு காலகட்டத்துல ஒருத்தவங்க, ஒரு ஆணோ இருக்கட்டும் இல்ல ஒரு பெண்ணா இருக்கட்டும், அவங்க திருமணத்தை நோக்கி போகணும், இல்ல கல்யாணம் பண்ணணும், இல்ல மறு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இது எதுக்காக அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதோட பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் செஷன் வந்து என்னென்னலாம் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த இண்டிவிஜுவல்ஸ், அதுக்கப்புறம் கப்புள்ஸ், அவங்களுடைய லைஃப் கோல்ஸ். அதாவது ஒரு ஆணை பற்றியோ பெண்ணை பற்றியோ இல்ல கப்புலா அவங்க வரும்போது அவங்கள பத்தி ஒருத்தர் நல்லா புரிந்து கொள்றதுக்கு இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் ரொம்பவே உதவும். இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நிறைய திருமணத்துல, அதுக்கு மட்டும் இல்லாம காதல்ல கூட பாத்தீங்க அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன், எப்படி பேசுறது, ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி பேசி பழகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துலலாம் அதிகமா பிரச்சனைகள் ஏற்படும். அதனால எப்ப பேசணும், என்ன பேசணும், எந்த விஷயத்துக்காக பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் தான் சொல்லுவோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, செக்ஸ் எஜுகேஷன். இது டெஃபினட்டா தேவைப்படும். எதனால அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற அந்த செக்ஸ் தேவை அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு பகுதிகளா வித்தியாசமான விஷயங்களாவே இருக்கும். மாறுதலும் ஏற்படும். செக்ஸ் எஜுகேஷன் இல்லாம ஒரு திருமணத்துக்குள்ள போறது அப்படிங்கிறது ரொம்பவே பிரச்சனைகளுக்கும் நிறைய பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு டிவோர்ஸ் கேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, வேறுபட்ட செக்ஷுவல் நீட்ஸ்னால தான் நிறைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு அந்த திருமணமே உடைந்து போகிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் an individual. முக்கியமா ஒரு திருமணத்துக்குள்ள போகும்போது எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் சைடை வச்சுதான் போவாங்க. ஆனா திருமணம்ங்கிறது ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் இருக்க வேண்டிய ஒரு பந்தம். அப்படி இருக்கும் போது வெறும் பாசிட்டிவ் வச்சுட்டு மட்டுமே ஒரு ஆணும் பெண்ணும் வாழ போறது கிடையாது. அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த ஒரு பாயிண்ட். டெசிஷன் மேக்கிங். திருமணம்னு வரும்போது நிறைய முடிவுகள் ரெண்டு பேரும், ஒரு கணவன் மனைவி வந்து எடுக்கும் போது அந்த முடிவுகள் பரஸ்பரமா, அதாவது கன்செக்சுவலா ஒரே மாதிரி கன்சென்டடா இருக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங்ல தான் நிறைய ஆணுக்கும் பெண்ணுக்குமே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கப்புறம் ரிசால்விங் கான்ஃப்ளிக்ட்ஸ். பிரச்சனைகள் வரும்போது ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி ஒருத்தர் அந்த பிரச்சனையை அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ரிசால்விங் கான்ஃப்ளிக்ட்ஸ். வீட்டுக்குள்ள இருந்துட்டு ரொம்ப சண்டை போட்டுட்டு கத்தி பயங்கரமா மரியாதை இல்லாம பேசுற விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த ரிசால்விங் கான்ஃப்ளிக்ட்ஸ் மூலமாக இந்த ப்ரீ மேரிட்டல் செஷன்ல வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு இதுக்கான எல்லா விதமான ஹெல்ப்பும் புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு கப்பலும் பாத்தீங்க அப்படின்னா வித்தியாசமானவங்க, இரண்டு பேர் வேற இண்டிவிஜுவல். அவங்க வளர்ந்த விதம், அவங்களுடைய கல்ச்சர், அவங்க வளர்ந்த கலாச்சாரங்கள் வந்து வேறையா இருக்கும் போது இதை எப்படி நம்ம எடுத்துட்டு போகணுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ முதல் பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னும் போது ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க, எப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரி கல்ச்சர்ல இருந்திருக்காங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கவும் படும். இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுடைய லைஃப் கோல்ஸ், அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காது, அவங்க திருமண வாழ்க்கையை பத்தி என்ன எதிர்பார்ப்புகள் வச்சுட்டு இருக்காங்க, அது எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து பேசும்போது, இந்த கவுன்சிலிங் செஷன்ல புரிய வைக்கும் போது இரண்டு பேருக்குமே கருத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கா இல்ல வேறையா இருக்காங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். அப்பவே நிறைய பிரச்சனைகள், என்னுடைய எதிர்பார்ப்பு இப்படி இருந்தது, இவங்களோட எதிர்பார்ப்பு இப்படி இருக்கு அப்படிங்கிற வித்தியாசமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சோம். இரண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்க எப்படி அதை பேசி சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நிறைய திருமண வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா உடனே சண்டை போடுவாங்க,
மிகவும் கெட்ட வார்த்தைகள் கூட யூஸ் பண்ணுவாங்க, கடுமையான கோபமான வார்த்தைகள் கூட யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் போது இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடியே எப்படி பேசி பழகணும், ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும், அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆண் பெண் கிட்ட பேசும்பொழுது ஒரு பெண் ஆண் கிட்ட பேசும்போது எப்படி அவங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள பேசிக்கணும், எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி அந்த கம்யூனிகேஷனை ரிசீவ் பண்ணும்போது ஒரு ஜட்ஜ்மெண்டல் மென்டாலிட்டி இல்லாம இது இப்படிதான் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு நடுநிலையா இருந்து யோசிக்கிறதுக்கு இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ரொம்பவே உதவும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்ஸ் எஜுகேஷன் தான் 90% ஆஃப் த ப்ராப்ளம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்மளுடைய இந்திய திருமணத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷுவல் அவேர்னஸ் அப்படிங்கிறதே ரொம்ப கம்மி. திருமணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவனும் மனைவியும் அவங்களுடைய செக்ஷுவல் நீட்ஸ், அதாவது தாம்பத்திய தேவைகள் வேறுபட்டு இருக்கிறது நிறைய திருமணங்கள்ல நான் இந்த 17 வருஷத்துல நான் பார்த்திருக்கேன். அதுலதான் அவங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி இந்த உடல் தேவை சம்பந்தமான விஷயத்தை பத்தி கணவனும் மனைவியும் பரஸ்பரமா பேசுறது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது முக்கியமா இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல சொல்லி தரப்படும். அதாவது தாம்பத்திய வாழ்க்கை ஒரு அடித்தளம், கல்யாணத்துக்கு ஒரு முக்கியமான அடித்தளம். அந்த விஷயத்த எப்படி அந்த கணவன் மனைவி அணுகணும், எப்படி பேசணும், அதை பத்தி எந்த ஒரு சங்கோஜமும் இல்லாம என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறத பேசணுங்கிறது தான் இந்த செக்ஸ் எஜுகேஷன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், பாசிட்டிவ்ஸை வச்சுக்கிட்டு மட்டுமே நம்ம வாழ போறது கிடையாது. ஒருத்தருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்குங்கிறது தான் இந்த ஒரு பாயிண்ட்ல நமக்கு தெரியும். டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு நான் சொல்லும் போது கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அதுக்கப்புறம் அவங்க டிராவல் பண்ண போற டைம் வரைக்கும் எப்படி டெசிஷன்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரி வழிமுறைகள் அவங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல உங்களுக்கு சொல்லி தரப்படும். கடைசியா பாத்தீங்கன்னா ரிசால்விங் கான்ஃப்ளிக்ட்ஸ். நிறைய கணவன் மனைவிக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான வழிமுறைகள் தெரியாததுனாலதான் இன்னைக்கு வந்து நிறைய விவாகரத்துகள் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கிற பெரியவங்க, சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே அதற்குள்ள வருவாங்க. அந்த மாதிரி மூன்றாவது மனிதர்கள் வராமல் எப்படி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கணும், அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ மூலமா விவாகரத்து, அதே மாதிரி காதல் பிரச்சனை, லவ் பிரேக்கப், மேரேஜ் பிரேக்கிங், இதெல்லாம் நம்மளால டிவோர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் தடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.